அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் நோக்கி தடையை மீறி பேரணி சென்ற தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் பேரணி சென்றனர். இந்த நிலையில் பேரணி சென்ற தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென் தமிழகத்தில் நடந்த தேவேந்திர குல சமுதாய இளைஞர்கள் படுகொலை வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வலியுறுத்தி இந்த பேரணியானது நடைபெற்றது. தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சமுதாய பிரிவிலிருந்து விடுவிக்க கோரியும் முதுகுளத்தூரில் பேரணி நடைபெற்றது. உரிய அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் நோக்கி தடையை மீறி பேரணி சென்ற தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை அவதூறாக பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகாண்டி. வணக்கம் முருகாண்டி, உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் இமானுவேல் சேகரனை அவமரியாதையாக பேசியவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கைது செய்ய வலியுறுத்தி தேவேந்திர குல வேளாளர் அமைப்பின் சார்பில் மக்கள் முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர் முதுகுளத்தூர் பேருந்து நிலையை நோக்கி பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்ய செல்லுமாறு அறிவுறுத்தினர். கைது செல்ல மறுத்த அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மகாலில் அடைத்து வைத்து விசாரித்து வருகின்றனர். நன்றி முருகண்டி, உங்க தகவல்களுக்கு.